உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி சோதியாகலை கல்லூரி என்று சொல்லக்கூடிய தமிழ் பாடசாலை, அதாவது லாச்சப்பல் பகுதியிலே இயங்கி வருகின்ற தமிழ் பாடசாலை ஒன்றில் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்வானது நடைபெறுகின்ற தருணம் இங்கே பல காணொளிகளை என்னால் பதிவு செய்ய முடியவில்லை. இங்கே நடனமும் ஆடல்கள் போன்றவையும், தாளலயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளும், வில்லுப்பாட்டு போன்றவற்றையும் இங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற இந்த இளையவர்கள், இந்த சிறார்கள் இங்கே நிகழ்த்தியது மிகவும் ஒரு அற்புதமாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய பாடசாலைகளில் நாங்கள் ஊரிலே செய்திருந்த செய்திராத சில நிகழ்வுகளையும் இங்கே இவர்கள் செய்திருந்தார்கள். மிகவும் ஒரு வியக்கதகு நிகழ்வாக அற்புதமாக இருந்தது. இந்த நிகழ்வு இங்கே பிறந்து வளர்ந்த இளையோர்கள் எல்லாத்திற்கும் தலைமை தாங்கி தாங்கள் செய்யக்கூடியவாறான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய உச்சரிப்பும், அந்த உரையாடல்கள், அந்த பேச்சு ஆற்றல்கள், அந்த வல்லமைகள் எல்லாமே இங்கே மிகவும் சிறப்பாக இந்த ஒரு நிகழ்வில் அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். உண்மையிலேயே ஒரு நிகழ்விலே நடக்கின்ற ஒரு சம்பவங்களை, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற திறமைகளை அந்த மாணவர்கள் வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த பாடசாலையில் அந்த ஆசிரியர்களால் இனங்கண்டு, அல்லது அங்கே படிக்கின்ற சகல மாணவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும், ஏதோ ஒரு நிகழ்வில் அவர்களையும் அந்த நிகழ்வை செய்ய வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடுகளையும் ஆசிரியர்கள் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பமாக வழங்கியிருந்தார்கள். அதை அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களுடைய திறமைகளை, திருக்குறள், இலக்கிய உரையாடல்கள், அந்த பண்பாடுகள், பாடல்கள், ஆடல்கள் போன்றவற்றை எல்லாம் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது. தமிழை வளர்ப்பதற்காகவும், தமிழை மேல் நோக்கி தாங்கள் கற்று மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அயராது உழைக்கின்ற, அயராது பாடுபடுகின்ற, படிக்கின்ற அந்த வருங்கால இளைய தலைமுறையினர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்வாகவும் சந்தோஷமாகவுமே இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், இன்று ஊரிலே இருக்கின்றவர்கள் பலர் தமிழை தடுமாறி கதைக்கின்றார்கள். பலர் என்ன நான் கதைக்கிறது தமிழ்தானோ என்று தெரியாத வண்ணம் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். பலருக்கு இப்போது ஊரிலே இருக்கிறவர்களுக்கு தமிழிலே தடக்கல் வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்தியன் தமிழ் கதைக்கின்ற பாணியிலே அவர்கள் இந்தியர்கள் போன்றும் சில பேர் தமிழ் கதைக்கின்றார்கள். அதிகமானவர்கள் இப்போது சினிமா, சின்னத்திரை போன்றவற்றை பார்த்து இப்போது தமிழ் கதைத்து வருவதை நாங்கள் பல நிகழ்வுகளில் அல்லது சில காணொளிகளிலும் காணக்கூடியதாக இருந்தது. இங்கே மிருதங்கம், வாத்திய கருவிகள் போன்றவற்றையும் இங்கே அரங்கேற்றி இருந்தார்கள். அதிலே அவர்கள் தாங்களே அந்த மிருதங்க வித்துவான்கள் தங்களுடைய மிருதங்கங்களை மற்றது வாத்திய கருவிகளையும் வாசித்தவாறு தாங்கள் பாடல்களையும் பாடியிருந்தார்கள். உண்மையில் அது ஒரு வியப்புக்கு உரிய விஷயம்தான். இந்த இளைய தலைமுறையினர்களுக்கும் அங்கே இந்த நிகழ்வில் இவர்கள் கற்பித்தவற்றை அவர்களும் அங்கே அரங்கேற்றம் செய்து, அந்த அரங்கிலே அவர்கள் நிகழ்த்திய அந்த வாத்தியத்தையும் அந்த திறமையையும் பார்க்க மிகவும் கண்குளிரா காட்சி ஒரு மகிழ்வை தந்தது. அந்த நிலையிலே அங்கே பல அனுபவம் உள்ளவர்களும் அந்த வித்துவான்களும் இங்கே சேர்ந்து அவர்கள் இளைய தலைமுறையினர்களோடு சேர்ந்து வாசித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாகவே இங்கே அமையப்பெற்றிருந்தது. அதை காண மிகவும் நிறைவாக இருந்தது. அப்போ
இவ்வாறான நிகழ்வுகள் இப்போது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இளைய தலைமுறையினர்களின் நடனம் எவ்வாறு ஒரு அற்புதமாக இருக்கின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அந்த நடன கலைகளையும் கற்று அவர்கள் அந்த பாடலுக்கு இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னால் அந்த பாடலை இங்கே உங்களுக்கு கேட்பதற்கு தர முடியவில்லை. ஏனென்றால் அது தர முடியாத முழுமையாக. ஆகையினால் இப்போது இந்த நடன காட்சியை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதிலே நடனம் ஆடுகின்றவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகளின் திறமைகள் எவ்வாறு இங்கே அமையப்பெற்றிருக்கின்றது என்பதனையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நடன காட்சிகளை உண்மையாக நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறான நடன காட்சிகள் அல்லது நடன அரங்கேற்றங்கள் அல்ல நடனத்தை பழகின்றவற்றையெல்லாம் இப்போது எங்களுடைய ஈழத்திரு நாட்டிலே அதை எல்லாம் எவ்வாறு பின்பற்றுகின்றார்களோ பின்பற்றவில்லையோ என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையில் இங்கே பாருங்கள், எவ்வாறு இந்த சிறார்களுடைய அந்த நடன காட்சி அந்த பாடலையும் என்னால் இங்கே தர முடியவில்லை. அதற்கு நான் மனவருத்தம் அடைகின்றேன். ஏனென்றால் அந்த பாடலை நான் இங்கே தர முடியாது. ஆகையினால் இவர்களுடைய நடனத்தை பாருங்கள், எவ்வாறு ஒரு அற்புதமாக இவர்களும் ஒரு ஆங்கில பாடல் ஒன்றுக்கு பாடியிருந்தார்கள். உண்மையாகவே நல்லா இருந்தது. அழகான நடனங்களும் அசைவுகளும், ஒவ்வொரு அந்த அசைவுகளும் அவர்களுடைய அந்த நிலையும் அவர்களுடைய அந்த நகர்வுகளையும் பார்க்கின்ற பொழுது அற்புதமாகவே இருந்தது. எல்லாருமே ஆரவாரப்பட்டு அமைதியாகவும் கைதட்டி பார்த்தார்கள். அவர்களுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் எழுந்து நின்று ஒரு பக்கமாக நின்று பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருந்தது. இவ்வாறான நடனங்களையும் எல்லாவற்றையும் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். வருகின்ற இளைய தலைமுறையினர்கள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய இந்த வருங்காலத்தில் எல்லாவற்றிலும் அவர்கள் புலமை பெற்றவர்களாக திறமை பெற்றவர்களாக இங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையில் இங்கே இருக்கின்றவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து வாழ்கின்ற இந்த இளைய தலைமுறையினர்கள் போல் அங்கே ஊரிலே இருக்கின்றவர்கள் இப்போது இல்லை. அவர்கள் இவ்வளவு தூரத்திற்கு ஒரு நிகழ்வுகளை செய்வதற்கோ அல்லது அந்த பங்கு பெற்றுவதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்கள் எல்லாம் இப்போது மது என்ற மோகத்தில், அந்த தாகத்தில், அந்த வேகத்தில் தான் தெரிகின்றார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் ஏதோ மோகம் கொண்டு நிற்கின்ற காரணத்தினால் இப்போது கல்வியில் அவ்வளவு தூரமான அக்கறை செலுத்துவர்களாக காணவில்லை. அவர்கள் எல்லாம் இப்போது தங்களுடைய எண்ணங்களையும் எண்ணப்பாடுகளையும் எங்கேயோ கொண்டே சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு போகின்ற பொழுது வருங்கால இளைய தலைமுறையினர்கள் எவ்வாறு அங்கே இருக்கப் போகின்றார்கள், வாழப்போகின்றார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எல்லாரும் தங்களுடைய பாட்டிலே போகின்ற ஒரு நிலையாகவே இருக்கின்றது. பெரியோர்கள் ஆசிரியர்களுடைய சொற்கேட்டோ அல்ல அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தோ வாழ்கின்ற சமுதாயமாக தெரியவில்லை. வருங்காலத்தில் எல்லாம் இவர்கள் இவ்வாறு நடப்பார்களோ அல்லது நடந்து கொள்வார்கள் என்று ஒரு ஐயப்பாடுகள் பலரிடமும் இருக்கின்றது. எவ்வாறு இவர்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பப் போகின்றார்கள் அல்லது எவ்வாறு இந்த நாட்டிலே வாழப்போகின்றார்கள் என்கின்ற நிலை கூட இருக்கின்றது. இன்று எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர்கள் அங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியுமானால் அந்த வகையிலே பாருங்கள், இங்கே இந்த புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு சிறார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தங்களுடைய அந்த திறமைகளை வெளிக்காட்டுவதற்கும் ஒரு கால நேரத்தோடு எழுந்து இந்த குளிர் காலத்தில், இந்த குளிர் தேசத்தில், இந்த குளிர் நாட்டிலே இருந்து தங்களுடைய இந்த நிகழ்வுக்கு நேரத்துக்கு உண்மையாக சமூகம் அளிக்கின்றார்கள் என்றால் அதெல்லாம் ஒரு போற்றத்தக்க விஷயமாகவே இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்த வேண்டும். தங்களுடைய மொழி வளம், கலை, கலாச்சார, பண்பாடு, விழுமியங்கள் எல்லாம் நாங்களே கட்டி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஆசிரியர் பணியை அன்றும் ஆழமாக நேசித்தவர். 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை சூர்யா கலைக்கல்லூரியில் அவரது ஆசிரியர் பணி தொடர்கின்றது. தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பள்ளியில் சேவையை பாராட்டி 20 ஆண்டுகள் நிறைவு செய்ததையிட்டு மதிப்பளிக்கப்பட்டார். 2025 25 ஆண்டுகள் நிறைவு கொண்டு 3வது முறையாக மதிப்பளிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. பல மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு சக்தியாகவும் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் சூர்யா நிர்வாகத்துடன் தளராமல் ஊக்கம் கொடுத்தும் வந்துள்ளார்.
சீர்வாட்டி அன்பரசி நவீன இருக்கின்றது. இங்கே ஒரு இலக்கிய நயம் அல்லது திருக்குறள் போன்றவற்றோடு இந்த சிறார்களும் இங்கே தங்களுடைய உரையாடல்களை நிகழ்த்தியிருந்தார்கள். உண்மையாக இவர்களுடைய மொழி அந்த ஆளுமை மொழித்திறன் எல்லாமே பார்க்கின்ற பொழுது மிகவும் நல்லபடியான ஒரு பேச்சாற்றல் உள்ளவர்களாகவே இருந்தார்கள். சிலரை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஊரில் பிறந்தவர்கள் போலவே சரளமாக தமிழ் பேசுவார்கள், சரளமாக அறுத்து கதைப்பார்கள். ஆனால் இப்போ ஊரில் இருக்கிறவையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அல்லது ஏதோ அயல் நாட்டில் இருந்து வந்தவர்கள் மாதிரி தான் பேசுவார்கள், கொச்சை தமிழில் கதைப்பார்கள். உண்மையாக நான் இதில் கொச்சை தமிழ் என்று சொல்லுகின்றது என்னவென்றால் இந்தியாவிலே நாங்கள் கதைக்கின்ற தமிழ் போல் கதைக்க மாட்டார்கள். அப்போ அதே போன்று தான் இவர்கள் உண்மையாக ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஒரு தூய தமிழ் வார்த்தைகள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலம். இப்போது ஆங்கிலமும் கதைக்கின்றார்கள், கலந்து தமிழும் கதைக்கின்றார்கள். ஆனால் கதைக்கின்ற தமிழிலே சரியாக சரளமான ஒரு தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துவது இல்லை என்பதும் ஒரு மனவருத்தத்துக்குரிய பாட்டின் நிகழ்வும் சாதிமத வேறுபாடின்றி உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வாழ்வியல் கருத்துக்களையும் அள்ளி வழங்கக்கூடிய உலக பொறுப்புரை திருக்குறளை தந்த திருவள்ளுவரைத்தான் சொல்ல அவரை பற்றி நல்லா தெரியும். என்ன தெரியும்? நல்லா தெரியும். மண்டையில கொண்டு வச்சிருப்பேன், முகத்துல தாடி வச்சிருப்பேன், கையில கலசம் பற்றி கொண்டு ஊராக பாடிட்டு வருவாரு. அவர் தான் உலகம் சமதியில பெற வேண்டும், எனக்கு தெரியும், இப்படித்தான் கூறுவீர்கள் என்று. தாடி வைத்திருப்பதாலே திருவள்ளுவருக்கும் ஆட்சியருக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டது உமக்கு. நானே சொல்றேன், திருவள்ளுவர் எப்படிப்பட்டார் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? பொறு சொல்லுகிறேன். அதாவது எழுதுகிற ஒரு மொழியை தந்தவரா, தமிழுக்கு எப்படிப்பட்டவர் என்று சொல்லிவிட்டீங்க, ஆனா இப்ப பிறந்தார் என்று சொல்லவில்லையே. கிறிஸ்துக்கு முன் 31ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் சைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோமே. அக்கா, இப்போது திருவள்ளுவர் ஆண்டு இருக்கிறோம். எனக்கு தெரியாதா? 2026ஆம் ஆண்டுல இருக்கிறோம். ஐயோ அக்கா, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் 2057ஆம் திருவள்ளுவராக இருக்கிறோமே. அக்கா, திருவள்ளுவர் ஆண்டை பற்றி சொல்லிவிட்டீங்க, திருவள்ளுவர் தந்த திருக்குறளை பற்றி சொல்லவில்லையே. நான்
பால் லட்சன் பால் திவா என்று எங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குதானே. இவன் கொளுத்திக் கொண்டே இருப்பான். அக்கா, முத்தமிழ் 3 தமிழ், முக்கடல் 3 கடல். அப்போ முக்கடல் 3 பால் தானே? ஆமா, ஆட்டுப்பால், மாட்டுப்பால், எருமை பால் தானே? அட எருமை. என்னது எருமையா? இல்லை எருமைப்பால் இல்லை என்று சொல்ல வந்தேன். அப்போ உங்க வயாலே சொல்லி விடுங்கோ. அக்கா, அறுத்துப்பால், முறுப்பால், காமத்துப்பால் என்ன சொல்ல வந்தேன்? ஆமா ஆமா. அறத்துப்பால் 30 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம், மொத்தம் 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாடல்கள் மூலம் 1330 குறைகளை உலக மக்கள் எல்லோருக்கும் தேவையானதை சொல்லிவிட்டாரே. அது சரி, உங்களுக்கு ஏதாவது குறை தெரியுமா? என்னக்கா என்ன கேட்கிறான்? விடோட விடு. இப்படியாக தமது வாழ்க்கையை சித்தரித்து காட்டியவர் தான் திருவள்ளுவர். அப்படி என்ன சித்தரித்தார்? ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒழுக்கத்துடன் கொள்கையுடன் வாழும் உயர்ந்தவரே. ஆமா, ஒழுக்கத்துடன் கொள்கையுடன் வாழும் உயர்ந்தவரே. ஒழுக்கமின்றி வாழும் சிறியவரே. வாழும் சிறியவரே. இப்படியாக ஒழுக்கத்தில் தவறாதவராக வாழ்க்கையை கணக்கடை விளக்கமாக வாழ்ந்து காட்டியவர் தான் நமக்கு திருவள்ளுவர். ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இலக்கத்தில் எய்துவர் எய்தா பலி. ஒழுக்கமுடையவர்கள் நேர்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர்கள் வீட்பலியை அடைவார்கள் என்று கூறலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்று கூறுகிறார் தானே. ஆமா அன்பு உள்ளவங்க தான் இந்த உலகத்தை ஆழ்வாங்க என்று கூறியிருக்கிறார். அன்பில்லார் எல்லாம் அன்புடையார் என்னுடைய பிறருக்கு. அன்புள்ளவர்கள் எல்லாமே பொதுவாக நினைப்பார்கள். அடுத்து பிரதீபன் லக்ஸியா 2021, 2022, 2023, 2024, 2025 ஆகிய ஆண்டுகளில் அதிதிரன் சித்தி பெற்றிருக்கிறார். அடுத்து நிமலேஸ்வரன் அக்ஷரா 2021, 2022, 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் அதிதிரன் சித்தி பெற்றிருக்கிறார். அடுத்து கமலநாதன் வினோலியா 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் அதிதிரன் சித்தி பெற்றிருக்கிறார்.